ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளவுட் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ல ஒரு 3 tier ஆர்கிடெக்ட் வந்து எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ளஸ் வித் ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸோட. சரிங்களா? ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது நிறையா ஏடபிள்யூஎஸ்ல இல்லைனா க்ளவுடில் வந்துட்டு சொல்யூஷன் ஆர்கிடெக்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஹிப்பா அப்படிங்கிறது வந்து யூஎஸ்ல வந்து 1996 வந்து கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பேஷண்ட்டோட டேட்டா வந்துட்டு சென்சிட்டிவான டேட்டா வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ப்ரொடக்டிவிட்டியா ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக அந்த ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அதில நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து குடுத்துருக்காங்க. என்ன ஆக்ட் அந்த ஆக்ட் படி நீங்க எப்படி அ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ரூல்ஸ் குடுத்துருக்காங்க. சரிங்களா? பிரைவசிக்காக குடுத்துருக்காங்க. அந்த பிரைவசி படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ல நிறைய சர்வீசஸ் வந்து ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ்க்கு உட்பட்டு இருக்கு. சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஹிப்பா எலிஜிபிள் சர்வீஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பேஜ் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். இதோடைய ஏடபிள்யூஎஸ் உடைய ஆத்தரைஸ்டு அ பேஜ்க்கு வந்து போகுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹிப்பா எலிஜிபிள் சர்வீஸ் ரெஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் அப்டேட்டட் அதாவது 2020 மே 12 வரைக்கும் ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ் படி அப்டேட் ஆன சர்வீசஸ். சரிங்களா? அலெக்ஸா ஃபார் பிசினஸ் ஆரம்பிச்சு நிறைய சர்வீசஸ் அதாவது ஏடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 150 பிளஸ் சர்வீசஸ் வந்து இருக்குது. மேஜர் சர்வீசஸ். அதுல எதெல்லாம் ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ்க்கு உட்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? EC2, EBS, ECR, ECS அந்த மாரி நிறைய EMR இந்த மாரி என்னென்ன சர்வீசஸ்லாம் ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ்க்கு உட்பட்டு இருக்கு. நிறைய மோஸ்ட்லியான சர்வீசஸ் இருக்கு. அந்த சர்வீசஸ்ல இங்க லிஸ்ட் குடுத்துருக்காங்க. அப்டேட்டடா எப்பப்பலாம் அதிகமா அவங்க சம் சர்வீசஸ் வந்து ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ்ல ஆட் பண்றாங்களோ, அதுக்கேத்த மாரி இங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கீழே ஒரு நோட் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? நன் ஆஃப் த சர்வீசஸ் லிஸ்டட் அபௌட் ஹிப்பா எலிஜிபிள் அ வென் ரன்னிங் லோக்கலி ஆன் ஏடபிள்யூஎஸ் அவுட்போஸ்ட். ஏடபிள்யூஎஸ் அவுட்போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் உடைய ஹார்ட்வேர் அதாவது ஒரு பெரிய ரேக்ல ஏடபிள்யூஎஸ் உடைய ஹார்ட்வேர் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம். இப்ப EC2 கம்ப்யூட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இவ்வளோ கம்ப்யூட்டரோ இல்ல RDSஓ இல்ல S3 அந்த மாதிரி சர்வீசஸ் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆன் ப்ரம்லயே AWS ஹார்ட்வேரை நீங்க கொண்டு வர வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெண்டலுக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, அத தான் அவுட் போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு யூஎஸ்ல மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. அந்த மாதிரி உங்களுடைய ஆன் ப்ரம்க்கு AWS ஓட ஹார்ட்வேரை கொண்டு வரதுல வந்து இந்த ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அத தான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மத்தபடி ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ்னா என்ன அப்படின்றது இங்க போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த லிங்க்ல போனா நீங்க ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ்க்கு உட்பட்ட சர்வீசஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. தென் நம்ம இப்போ வருவோம். இப்போ 3 டியர் ஆர்க்கிடெக்ட் வித் ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸோட எப்படி வந்து டயகிராம் ஆர்க்கிடெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஜன் எடுத்துக்கிறீங்க. ஒரு ரீஜன் வந்து விபிசி வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். ரீஜன் வைஸ் இருக்கக்கூடிய ஒரு விபிசி வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, 2 அவைலபிலிட்டி ஜோன். அதாவது யுஎஸ் ஈஸ்ட் 1லே வந்து 1A, 1B அப்படின்னு 2 அவைலபிலிட்டி ஜோன் எடுத்துக்கிறாங்க. 2 அவைலபிலிட்டி ஜோன்ல ஒவ்வொரு ஜோன்லயும் ஒரு 2 பப்ளிக் சப்நெட் பார்த்தீங்கன்னா 2 பப்ளிக் சப்நெட், 4 பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்றாங்க. சரிங்களா? 4 பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணி, ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வெப் சர்வர் ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பப்ளிக் சர்வர்ல ஃப்ரண்ட் எண்ட்ல பப்ளிக் சப்நெட்ல இருக்குது. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஆப் வந்து உங்களுக்கு வந்துட்டு பப்ளிக் சப்நெட்ல இருக்குது. தென் பேக் எண்ட் ஆப் அதாவது PHP, ஜாவா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேக் எண்ட் ஆப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் சப்நெட்ல கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா? பிரைவேட் சப்நெட்ல கொண்டு வந்துட்டு, தென் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 பிரைவேட் சப்நெட்ல MySQL டேட்டாபேஸ் வந்து இங்க வந்து லான்ச் பண்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து லோட் பேலன்ஸ் ஃப்ரண்ட் எண்டோட லோட் பேலன்ஸ் மட்டும் தான் பப்ளிக்ல இருக்கும். அந்த லோட் பேலன்ஸ் வந்துட்டு இங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. லோட் பேலன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, வரக்கூடிய டிராஃபிக் வந்து 2 பப்ளிக் சப்நெட் இருக்கக்கூடிய பிரைவேட் இந்த ஃப்ரண்ட் எண்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு டிராஃபிக் வந்துட்டு ஷேர் பண்ணும். தென் அங்கருந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப இன்னொரு லோட் பேலன்ஸ் பேக் எண்ட் லோட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து பேக் எண்ட் அப்ளிகேஷன் வந்து கனெக்ட் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அது வந்து டேட்டா வந்து இந்த லோட் பேலன்ஸ் வந்துட்டு இங்க 2 அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கக்கூடிய பிரைவேட் சப்நெட்ல இருக்கக்கூடியதுக்கு வந்து டேட்டா டிராஃபிக் வந்து இது பண்ணும் கனெக்ட் பண்ணும். தென் அங்கருந்து டேட்டாபேஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்ணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனும் டேட்டாபேஸும் கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரைவேட்ல வந்து வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்ல இருக்கு. அதே மாரி ஆட்டோ ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்டும் ஆட்டோ ஸ்கேலிங்ல இருக்கு. பேக் எண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்கேலிங்ல இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நேட் அப்படின்னு போட்டிருக்கோம். நேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட் கேட்வே ஆர் நேட் இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். பப்ளிக் சப்நெட்ல கிரியேட் பண்ணி, அத வந்து இங்க இருக்கக்கூடிய பிரைவேட் சப்நெட் உடைய இன்டர்நெட் ரவுட்டிங் டேபிள் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இங்க பிரைவேட் சப்நெட்ல இருக்கக்கூடிய MySQL இருக்கட்டும், இல்ல அப்ளிகேஷனா இருக்கட்டும், இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு தேவையான இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு இல்லைங்களா? அதாவது இன்கமிங் கிடையாது. அவுட் கோயிங்க்கு நமக்கு வந்து தேவைப்படுது இல்லைங்களா? ஏதாவது பேட்ச் அப்டேட் பண்ணணும். இந்த மாரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம நேட் யூஸ் பண்ணுவோம். அது பப்ளிக் சப்நெட்ல கிரியேட் பண்ணிக்கிறாங்க. தென் அதர் தென் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் போட்டுருக்காங்க. இன்னொரு பப்ளிக் சப்நெட்ல. இது எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, பேஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் அதாவது பிரைவேட் சப்நெட்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள ஒரு பேஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் வந்து போட்டுருக்காங்க. அதுதான் அந்த பேஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் சொல்லுவாங்க. அ அதுல அப்ளிகேஷன் எதுவுமே ஹோஸ்ட் இருக்காது. ஜஸ்ட் ஃபார் கனெக்டிவிட்டி பர்ப்பஸ்க்காக என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த பேஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா?
இதோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூ விபிசி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. 2 அவைலபிலிட்டி ஜோன், டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோனோட சப்நெட் கிரியேட் பண்ணி ஒரு நியூ விபிசி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 பப்ளிக் சப்நெட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஈச் அவைலபிலிட்டி ஜோன்லையும் ஈச் அவைலபிலிட்டி ஜோன்லையும் 2 பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணுறாங்க. தென் 4 பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 2 சப்நெட் வந்து ஈச் ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன்லையும் 2 ஈச்சாக இருக்கிற மாதிரி 4 பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணுறாங்க, நம்ம மேலே பார்த்த மாதிரி. தென் பேஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. பப்ளிக் சப்நெட்டில் பேஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் கிரியேட் பண்ணி அங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பிரைவேட் சப்நெட்டில் கூடிய இன்ஸ்டன்ஸ்லாம் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. தென் நேட் இன்ஸ்டன்ஸ் வந்து பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளே கிரியேட் பண்ணி அதை வந்து பிரைவேட் இன்ஸ்டன்ஸ்க்கு இன்பவுண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம அவுட் பவுண்ட் இது வேணும் இல்லைங்களா, இதெல்லாம் பேட்ச் அப்டேட் பண்ணுறதுக்காக பார்த்தோம் இல்லையா, அதுக்காக நேட் இன்ஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணுறீங்க. இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க நேட் இன்ஸ்டன்ஸ் தான், சரிங்களா. அந்த மாதிரி கிரியேட் பண்ணி இது பண்ணுறாங்க. ஏன்னா நேட் கேட்வே அப்படின்றது நம்ம இங்கே போட மாட்டோம். அது அமேசானே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நேட் கேட்வே போவோம். நாம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நேட் இன்ஸ்டன்ஸ் போகும். அதனால தான் இங்கே வந்து இன்ஸ்டன்ஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நேட் இன்ஸ்டன்ஸ் தான், சரிங்களா. அந்த மாதிரி நேட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பப்ளிக் சப்நெட்டில் கிரியேட் பண்ணி ப்ரைவேட் சப்நெட்டுக்கு வந்து இது பண்ணுறாங்க. இன்பவுண்ட் டிராஃபிக் வந்து இது பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ரைவேட் சப்நெட் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ்க்கான அவுட் பவுண்டுக்காக நம்ம இந்த நேட் இன்ஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம், சரிங்களா. அப்போ நாம தான் இதை மேனேஜ் பண்ணுவோம். இதோட சைஸு, இதோட இன்ஸ்டன்ஸோட டைப்பு, இதோட நெட்வொர்க் டிராஃபிக்குடைய இதுக்கு ஏற்ற மாதிரி எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து நெட்வொர்க் வந்து என்ன ஆகும், ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் அவுட் பவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு ஈச் அவைலபிலிட்டி சொல்லி 2 AMI ஆட்டோ ஸ்கேலிங்கோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. தென் அதே மாதிரி பேக் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறாங்க. ஆட்டோ ஸ்கேலிங்கோட 2 இது வந்து லான்ச் பண்ணுறாங்க, சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா 2 லோட் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஒன்று ஃப்ரண்ட் எண்டுக்கு, ஒன்று பேக் எண்டுக்கு. தென் இது 2 அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா லோட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, குரூப் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் லோட் பேலன்ஸ் என்ன பண்ணியிருப்போம், இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. தென் MySQL இன்ஸ்டன்ஸ் வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் பிரைமரி செகண்டரின்னு சொல்லி அதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. பிரைவேட் சப்நெட்லேருந்து லான்ச் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி பேஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் வந்து SSH அலோவ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பேஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் மட்டும் தான் SSH வந்து 22 போட்டு, அதுவும் அவங்களுடைய அவங்களுடைய ஆர்கனைசேஷன்லேருந்து மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். யூசர்ஸ் வந்துட்டு வெளியிலேருந்து எங்கேயுமே கனெக்ட் பண்ண முடியாது. தென் பேஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் வந்துட்டு அதுலேருந்து பிரைவேட் சப்நெட்டை கனெக்ட் பண்ண முடியும். பிரைவேட் சப்நெட் இருக்கிறீங்களா, அப்ளிகேஷன் சர்வர், அதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் அண்ட் ஹோஸ்ட்லேருந்து கூட டோன்ட் அலோவ் பேஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் டு ஆக்சஸ் MySQL இன்ஸ்டன்ஸ். அதாவது இந்த பேக் அண்ட் இன்ஸ்டன்ஸ், இந்த பேஸ்ட் அண்ட் ஹோஸ்ட்லேருந்து கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த MySQL உடைய இன்ஸ்டன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. ஒன்லி அப்ளிகேஷன் சர்வர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. தென் கிரியேட் செக்யூரிட்டி குரூப் பேக் அண்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி பேக் அண்ட் இன்ஸ்டன்ஸ் இந்த இருக்குல்லைங்க, இதுக்கு கிரியேட் பண்ணி தென் MySQL கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து இது பண்ணுறாங்க. தென் ஆப்ஷனலாக வந்துட்டு S3 பக்கெட் கிரியேட் பண்ணி இமேஜ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து VPC என் பாயிண்ட் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா. அது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவுட் சைட் VPC, தென் செட்டப் சர்வீஸ் அவுட் சைட் VPC, செப்பரேட் VPC ஒன்று கிரியேட் பண்ணி லாகு மற்ற விஷயங்களுக்காகலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் அதர் கான்ஃபிகேஷனுக்கு இது பண்ணுறாங்க. க்ளோட் ட்ரையல் S3 பக்கெட்டில் வந்து விழுகிற மாதிரி இது பண்ணி க்ளவுட் வாட்ச் மானிட்டரிங் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணுறாங்க, ஆடிட்டிங் பர்பஸ்க்காக. தென் என்கிரிப்ஷன் வந்து போட்டிருக்கிறாங்க. என்கிரிப்ஷன் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று அட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து டிரான்சிட் என்கிரிப்ஷன், இன்னொன்று வந்து ரெஸ்ட் என்கிரிப்ஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா உங்களுக்கு வந்துட்டு ஒரே இடத்துல இருக்குது அப்படின்றது ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ EC2 EBS வால்யூம்ல இருக்கு இல்லைங்களா, RDSல எல்லா இடத்துலையும் DynamoDB, இந்த மாதிரி டேட்டா ஒரே இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூவ் ஆகாமல் இருக்கக்கூடிய டேட்டா வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ல வந்து செக்யூரிட்டி வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா KMS அப்படிங்கிற என்கிரிப்ஷன் கீ வச்சு உங்களுக்கு வந்து என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க AWSல. அது அந்த மாதிரி KMS கீ வச்சு ஹார்ட்வேர் என்கிரிப்ஷன் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாகவும் உங்களுடைய ஓன் கீ வச்சு பண்ணிக்கலாம், இல்லைன்னா அமேசானோட கீ வச்சு பண்ணிக்கலாம். அமேசானோட கீ வச்சு வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். நீங்களா ஒரு கீ கிரியேட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கீக்கும் பர் மந்த்துக்கு $1 அப்படின்ற மாதிரி சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி KMS வச்சு யூஸ் பண்ணி அட்ரஸ் மோடில் நம்ம வந்து செக்யூரிட்டி இது பண்ணிக்கலாம். அதே இது டிரான்சிட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டேட்டா வந்து உங்களோட அப்ளிகேஷன்லேருந்து வெளியில், இப்போ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வெளியில் ஆக்சஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெளியில் டிரான்சிட்டில் யூஸ் பண்ணக்கூடிய SSL வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ACMல சர்டிஃபிகேட் மேனேஜர் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ACM யூஸ் பண்ணி அமேசான் ப்ரொவைட் பண்ணுற ACM யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வெளியில் நம்ம தேர்ட் பார்ட்டி லெட்ஸன் ஸ்கிரிப்டோ இல்லைனா நம்ம 1 or 3 year or 5 yearக்கு வந்து வெளியில் SSL பை பண்ணிப்போம் இல்லையா, அந்த SSLையும் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஆட்டோ ரெனியூவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AWS கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெனியூவல் ஆட்டோமேட்டிக் ஆகிடும். அது நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. எவ்ரி இயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரெனியூவல் ஆகிடும். நீங்கள் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
த்ரோ ஏசிஎம் ஆர் ஐஏ மூலியமா இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், டேக் ஓவர் பண்ணிக்கணும். அதாவது ரினியூவல் ப்ராசஸ் வந்து நீங்க தான் டேக் ஓவர் பண்ணிக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நெனைக்கிறோம். அதாவது இப்போ 3 டியர் ஆர்க்கிடெக்ட் வந்து ஏடபிள்யூஎஸ்ல எப்படி வந்து நம்ம இது பண்ற ஆர்க்கிடெக்ட் பண்றது, அதுவும் ஒரு ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா, இதெல்லாம் ஒரு ஹெல்த் ரிலேட்டடான டேட்டாலாம் கம்பெனிலாம் பேசும்போது கண்டிப்பா ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க. ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ்னா என்ன? அதுல எலிஜிபிளான ஏடபிள்யூஎஸ் இருக்கக்கூடிய சர்வீசஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஓகே. தென் எப்படி வந்து ஏடபிள்யூஎஸ்ல இந்த மாரி ஒரு 2 அவைலபிலிட்டி ஜோன்ல எப்படி பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்மென்ட் கிரியேட் பண்ணி, எப்படி ஒரு 3 டயர் ஆர்க்கிடெக்ட் வந்து டயகிராம் பண்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வீடியோல ஏடபிள்யூஎஸ்ல இன்னும் 2 டயர் ஆர்க்கிடெக்ட் எப்படி பண்றது, இன்னும் அதர் தென் நெறைய ஆர்க்கிடெக்ட் எப்படி பண்றது, ஆர்க்கிடெக்ட் ஆன்லைன்ல எப்படி டயகிராம் நாம எப்படி வந்து எப்படி வரையறது அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஆ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. சரிங்களா? நான் கிளாரிஃபிகேஷன் குடுக்குறேன். நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.